திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உள்ள மாவட்ட உரிமை இயல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பைலிங் முறை தேவையற்ற பணிச்சுமையை ஏற்படுத்தும் என்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும். கீழமை நீதிமன்றங்களில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத சூழலில் பைலிங் முறை பொதுமக்களுக்கு கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும், எனவே பைலிங் முறையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த உண்ணாவிரதத்தில் வலியுறுத்தப்பட்டது. குடவாசல் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். இன்றைக்கு ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை குடவாசல் வழக்கறிஞர் சங்கம் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கி நடக்கிற அந்த ஃபைலிங் மெத்தடுனால வழக்கறிஞர்களுக்கு தேவையற்ற பணிச்சுமை இருக்குது. கடுமையான முறையில் எந்த கட்டமைப்புக்கும் இங்கே இல்லாத சூழலில் இந்த ஃபைலிங் முறை வலிந்து திணிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் தேவையில்லாத பொருட்செலவுகள், கடுமையான பொருட்செலவுகள் இந்த இதில் வருது. இதேபோல் நீதிமன்றங்களில் பைலிங் முறை கட்டாயமாக்கப்படுவதை கண்டித்தும் அதற்கான கட்டமைப்புகளை செய்து கொடுத்த பின்பு நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத் தலைவர் ராஜேஸ்வரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கணினிகளை உடைத்து வழக்கறிஞர்கள் முழக்கங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. உயர்நீதிமன்றமானது ஃபைலிங் கட்டாய முறையை அமல்படுத்தியுள்ளது. இது வழக்கறிஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கிறது. அதோடு மட்டுமின்றி வழக்கறிஞர்களுக்கு மிகுந்த சிரமமாக உள்ளது. உயர்நீதிமன்றமானது மிகவும் அவசர கதியில் எந்தவிதமான கால அவகாசமும் கொடுக்காமல், அதே மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் வழக்கறிஞர்களை பாதிக்கிறது.